நம்ம ஆட்டுப்பண்ணை நண்பர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொங்கனாபுரம் கோழி சந்தையில் தாங்க இருக்கோம். நம்ம கோழி சந்தையில் இந்த வாரம் என்னென்ன கோழி வந்திருக்கு, வாங்க என்னென்ன வேலைங்கிறத போய் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வாரம் தொடர்ந்து இடம்பெறுங்க. ஆட்டுச்சந்தை கோழிச்சந்தை 2 வீடியோ இடம்பெறுங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா செங்காகுங்க, உச்சிப்பூ கொண்டைங்க. விலை பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் சொல்லியிருந்தார் கோழிக்காரரு. கோழி நல்லா சண்டைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. கோழி பார்த்திங்கன்னா நல்லா வாட்டசாட்டமாக சுறுசுறுப்பாக தான் இருக்குது. பாருங்கள், கட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோழிக்கு வேணும்னாலும் வாங்கி போட்டுக்கலாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா கோழி அதிகமாக வந்துருந்துச்சுங்க. கோழி வந்து அதிகமாக வந்துச்சு, வேணால் வியாபாரிகள் அதிகமாக வரலிங்க. போன வாரம் வந்திருந்தார் பார்த்திங்களா, ஒரு வாரம் வருவாங்க ஆந்திராக்காரரு. அவர் பார்த்திங்கன்னா இந்த வாரம் அவங்க வரலைங்க, கர்நாடகாக்காரர் தான் வந்திருந்தாங்க, மங்களூர்காரரு. இவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் கோழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. ஒன்றும் சுறுசுறுப்பாக அந்த அளவுக்கு கோழிங்க. போன வாரம் நல்லா ரேட்டுக்கு போச்சுங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கோழி கேட்குறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா வாரம் நம்ம கொங்கனாபுரம் கோழி சந்தை நடக்குதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக கட்டுச்சேவல் சந்தை தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கறிக்கோழி சந்தை இருக்குது, நாட்டுக்கோழி இது மாதிரி கிராஸு இது மாதிரி சந்தை நடக்குதுங்க. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி விற்கிற மாதிரி கொண்டு வந்தாலும் சரிங்க, நல்லா சண்டை கோழியாக இருந்தாலும் சரி, கறிக்கோழி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க, கறிக்கு கிலோ கணக்கில் விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம சந்தைக்கு கொண்டு வந்திங்கன்னா விற்றுலாங்க. நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 2 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. இது மாதிரி கட்டு சேவல் இருந்தாலும் சரி, நம்ம நாட்டுக்கோழி இருந்தாலும் சரி கொண்டு வந்திங்கன்னா விற்றுலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேவல் பார்த்திங்கன்னா எல்லாம் கட்டுதாரை போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டு சேவல் தாங்க. இதெல்லாம் வந்து கிலோ கணக்கு இல்லைங்க, இதெல்லாம் வந்து ரேட்டு கணக்கு தான். கோழி அடித்த வரைக்கும் நல்ல காசுங்க. பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க. நாம் கேட்டால் அதிகமாக சொல்கிறாங்க, வியாபாரிங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கேட்குறாங்கன்னா கோழியோட ரேட்டு தரத்தை பொறுத்துங்க. கோழி நல்லா அடிக்கணுங்க, நல்லா கட்டுதாரை போட்டு வச்சுருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணுங்க. இது மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா கோழி நல்லா ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஓரளவுக்கு சண்டை நார்மலாக இருந்தது, உடம்பு இல்லாமல் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக எடுப்பாங்க. நம்ம கொடுக்குறத பொறுத்து இருக்குங்க. கோழி எல்லாமே பார்த்திங்கன்னா கோழிக்காரர் பார்த்திங்கன்னா 3000 ரூபா, 4000, 5000, 8000, 10000, 15 இது மாதிரிலாம் விலை போகுதுங்க. இந்த கொக்கோவில் சேவல் பார்த்திங்கன்னா சேவல்காரர் 5000 ரூபா விலை சொல்லியிருந்தாருங்க. 5000 ரூபா சொல்லி ஒரு 4000 ரூபானா கூட ஃபைனலாக கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தார். கோழி பார்த்திங்கன்னா வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ 4 கிலோ வருங்க. நல்லா பெருங்கூட்டு கோழிங்க. பாருங்கள், நல்லா கோழி காலுகள் எல்லாமே நல்லாயிருக்கு, வாலுக்கட்டு நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா தரமான கோழியாகவே இருக்குங்க. இந்த செம்மயில் பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னா 6000 ரூபா வருங்கிற மாதிரி கோழிக்காரர் சொல்லியிருந்தாருங்க. கோழி பாருங்கள், நல்லா நெட்டு, நல்லா நீட்டு போக்கான கோழி, நல்லா சுறுசுறுப்பான கோழிங்க, நல்லா வாலுக்கட்டு நல்லாயிருக்கு. பாருங்கள், கோழி கலரும் நல்லாயிருக்கு. கோழி பார்த்திங்கன்னா 6000 ரூபா சொன்னார். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா 5.5 கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா சேவல்காரர் 5000 ரூபா விலை சொன்னாராம். 5000 ரூபா விலை சொன்னதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க 3000 ரூபாய்க்கு கேட்டாங்களாம். 3000 ரூபாய்க்கு ஆகாதுங்க, ஃபைனலாக ஒரு 4 ரூபானா கூட கொடுக்குற மாதிரி கோழிக்காரர் சொன்னார். அவங்க 3, 100, 3, 200 வரைக்கும் கேட்டாங்களாம். அதுக்கு மேலே வேண்டான்ட்டாங்களாம். இவர் கோழிக்காரரும் கொடுக்கலைன்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருக்கிறாருங்க. கோழி பாருங்கள், நல்ல கோழி, கலர் நல்ல தரமான கோழியாக இருக்குங்க. இந்த காகம் பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னா 3500 ரூபா சொல்லியிருந்தாருங்க. 3500 ரூபா சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 2.5, 3 ரூபானா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கோழிக்காரரு. ஒரு 2800, 2900 அந்த ரேட்டு வந்தால் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் டல்லாக போகுது, அதனால் வந்தால் ரேட்டு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலுக்காரர். இந்த கீரி சேவல் பார்த்திங்கன்னா விலை 4500 ரூபா கோழிக்காரர் சொல்லியிருந்தாருங்க. வாங்கினது பார்த்திங்கன்னா வாங்கலைங்க, அவர் கொடுக்குற ரேட்டு பார்த்திங்கன்னா 4500 ரூபா சொல்லியிருந்தார். விற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3.5, 4 இந்த ரேஞ்சுன்னா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. எப்போவுமே நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோழிக்கு நல்ல ரேட்டுங்க. இந்த காகம் பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னா 3500 ரூபா கோழிக்காரர் சொல்லியிருந்தாருங்க. 3500 ரூபா சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 2.5, 3னா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் கோழிக்காரர் சொல்லியிருந்தார். கோழி கொஞ்சம் சிறு கோழியாக தான் இருந்துச்சுங்க, கட்டுதாரை தான் போட்டு வச்சுருக்கோம். சண்டைக்கு நல்ல சண்டை சேவல் தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. சண்டைக்கு வாங்கி பயன்படுத்திக்கலாம், இல்லை கோழிங்க கூட போடலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த கூத்தாடி பார்த்தீங்கன்னா விலை 5000 ரூபாய் சொல்லியிருந்தாருங்க.
கோழிக்கார் பார்த்திங்கன்னா 5000 விலை சொல்லியிருந்தார். ஒரு 4.5 4 இந்த ரேஞ்சுன்னா கூட விலை வந்தால் கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. அவர் பார்த்திங்கன்னா இன்னும் கோழி யாருமே கேட்கலிங்க, இந்த விலை வந்தால் நாம் கேட்டதுக்கு என்ன விலைன்னா கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு இந்த விலை வந்தால் கொடுப்பேன்னு தான் நம்மக்கிட்ட தான் சொல்லியிருந்தாருங்க. இந்த மயில் சேவல் பார்த்திங்கன்னா விலை 4000 கோழிக்காரர் சொல்லியிருந்தாருங்க. 4000 சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 3.5 3 இந்த ரேஞ்சுனா கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கோழிக்காரர். கோழி பாருங்கள் நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்குது, நல்ல வாட்டசாட்டமான கோழியாக இருக்குங்க. கட்டுக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம், அது கோழிக்கும் போட்டுக்கலாங்க. நம்ம விற்கிறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரிங்க, நம்ம சந்தைக்கு கொண்டு வந்தால் விற்றுலாங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க, 3200 விலைக்கு வாங்கியிருக்காங்க. இந்த காகம் பார்த்திங்கன்னா 3200 வாங்கினது தான் ஒருத்தர் சொன்னாருங்க. வாங்கி அவர் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கோழி வாங்கியிருக்கிறதா சொன்னாருங்க. இந்த கோழி பார்த்திங்கன்னா 3200 விலைக்கு வாங்கின மாதிரி சொன்னாருங்க. கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை நல்லா அடிக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த கொக்கோலையும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு தான் சொன்னாருங்க, 4500 விலைக்கு வாங்கிறதா சொன்னார். கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது, ஒரு 3.5-4 கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நல்லா வால்கட்டு நல்லா இருக்குது, கோழி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது, போனோன்னா கோழி நல்லா எந்திரிச்சு ஃபீடாக அடிக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அதனால் எடுத்துக்கிட்டுங்கிற மாதிரி. இந்த சேவலும் அவரே வாங்கிட்டாருங்க, 2700 வாங்கியிருக்காருங்க. இந்த காகம் பார்த்திங்கன்னா 2700 விலைக்கு வாங்கிட்டு தான் சொன்னார். அவர் பார்த்திங்கன்னா இந்த 6-7 கோழி வாங்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அவர் தான் இந்த சேவலும் வாங்கியிருக்கிறாரு. 2700 விலைக்கு வாங்கியிருக்கிறாங்களாம். நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா நம்ம கோழி நல்ல கோழியை எடுத்துக்கலாம், விற்கிறதா இருந்தாலும் நல்ல விலைக்கு விற்றுக்கலாங்க. இந்த காகம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்கிறது தான் கோழிக்காரர் சொல்லியிருந்தார். விலை பார்த்திங்கன்னா 4000 சொல்லியிருந்தாருங்க. 4000 சொல்லி ஒரு 3.5 ஒரு 3,700 இந்த விலை வந்தால் கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க. பார்த்திங்கன்னா நல்ல தரமான கோழியாக இருங்க. விலை கிலோ கறி பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கிலோ வருங்கிற மாதிரி வெயிட்டு சொல்லியிருந்தார் கோழிக்காரரு. கோழி நல்லா கட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த கீரி சேவல் பார்த்திங்கன்னா விலை 6000 சொல்லியிருந்தாருங்க. இவர் பார்த்திங்கன்னா 6000 சொல்லி ஒரு 5-5.5 கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தார். நல்ல கோழி வெயிட்டான கோழிங்க, நல்ல பெருவட்டான கோழிங்க. பார்த்திங்கன்னா ஒரு 4.5-4.75 கிலோ வருங்கிற மாதிரி வெயிட்டு சொல்லியிருந்தாருங்க கோழிக்காரரு. கோழி கட்டுதார் தான் போட்டு வச்சுருக்கோம். இந்த சேவலும் விற்பனைக்கு இருக்குன்னு தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. விலை பார்த்திங்கன்னா 3500 விலை சொல்லியிருந்தாருங்க. இவர் தான் பார்த்திங்கன்னா இவங்க கர்நாடகாக்காரர் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு காட்டியிருந்தாருங்க. பார்த்திங்கன்னா அவங்க ஃபைனலுக்கு ஒரு ரேட்டு 3500 சொன்னாங்க. அவங்க எதோ கேட்டு போயிட்டாங்க, ஒரு ரேட்டு கட்டுப்படி ஆகலை போல். இவங்க கோழி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த சேவல் பார்த்திங்கன்னா சேவலுக்கார விலை பார்த்திங்கன்னா 3500 சொன்னாருங்க. ஃபைனலாக 2,800 2,900 3 விலை வந்தால் கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தார். கோழி பார்த்திங்கன்னா வெள்ளைங்க, கொக்கு வெள்ளை, கால் பார்த்திங்கன்னா பச்சை காலுங்க. கொஞ்சம் வால் மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அது முடியெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. எப்பவுமே நம்ம கொங்கனாபுரம் கட்டு சேவல் சந்தையில் பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னா நல்ல சேவலுக்கு நல்ல விலைங்க. நல்ல தரமான சேவல், நல்ல கடுதாரம் போட்டு வச்சுருந்து நல்ல கோழி நல்லா அடிச்சிச்சின்னா கலர் நல்லா இருந்துச்சு, நல்லா அடிச்சுது, நல்லா எந்திருந்துச்சு. கோழி அடிச்சிச்சின்னா நல்லா ரேட்டுங்க. நம்ம சந்தையில் விற்கிறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரிங்க. கோழிக்கு வேணும்னாலும் நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல குஞ்சு இறக்குறதுக்கு நல்ல தரமான வெயிட்டான கோழி ஒரு 4 கிலோ 4.5 கிலோ 5 கிலோ சைஸில் வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னா, விடிகாலம் சனிக்கிழமை விடிகாலம் ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான சேவலாக எடுக்கலாங்க. ஒரு 500-1000 முன்ன பின்ன இருந்தாலும் கோழி நல்லா தரமான கோழியாக இருக்குங்க. கோழி விற்கணுன்னாலும் வாங்கணுன்னாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாங்க. ஒரு சில நண்பர்கள்லாம் நல்லா கேட்குறாங்க, இந்த கோழி இருக்குங்களா, எனக்கு டை பிளாக் வேணும், கொக்கு வெள்ளை வேணும்னு. எப்படி வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு எது மாதிரி கோழி வேணுமோ அது மாதிரி விற்கிறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு 1000 500 ஒரு 200 300 இந்த ரேஞ்சில் முன்ன பின்ன இருந்தாலும் எடுத்துக்கலாங்க.